இட்லி வந்து மீதமான இட்லியில வந்து நம்ம வந்து வடையா சுட்டு சாப்பிடலாம். அதனால இது எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி எடுத்து வச்சிருக்கேன். அத எடுத்து இப்ப வந்து பொழு பொழா உதுத்து வச்சிருக்கேன். உதுத்து வச்ச இது அதோட நம்ம வடைக்கு தேவையான இன்கிரியன்ட்ஸ் வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டு நம்ம பிசைஞ்சிட்டு 2 மிளகு 2 மிளகு அதில் போட்டு பிசைஞ்சிட்டு நம்ம இதில் அரிசி மாவு தேவையான அளவு அரிசி மாவு போட்டு பைண்டிங் பண்ணால் நல்லா இப்போ சாஃப்டான டேஸ்டான உளுந்த வடை ரெடி. செஞ்சு காட்டுறேன் பாருங்க. இன்னொரு வடையை போட்டுட்டு வறுத்து எடுத்து காட்டுறேன் பாருங்க. நல்லா வச்சுக்கணும் ஏன்னா ஹீட் ஆயிடுச்சு. சின்ன கடையா இருக்கிறனால 2 தான் போட முடியும். சின்ன சின்ன வடையா போட்டுக்கேன். இட்லி மிஞ்சும் போன இட்லியே இப்படி குழந்தைங்களுக்கு ஈவினிங் டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைகள் விரும்பி சாப்பிடுவாங்க. ஆனால் இதில் உளுந்து அரிசி எல்லாம் செஞ்சதுனால அசல் இது உளுந்த வடை மாதிரியே இருக்கும். செஞ்சு சாப்பிட்டு ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி மிஞ்சி போன இட்லியில் நம்ம வந்து இங்கே இப்போ வந்து வடையாக செஞ்சு வச்சுருக்கேன். இது உளுந்தம் பருப்பும் இட்லியில் உளுந்து பருப்பு இருக்கிறதுனால ருசியாக இருக்கும். ஏன்னா இந்த குழந்தைகள் ஈவினிங்க்கு வந்தோடனே ஏதாவது சாப்பிட கேட்பாங்க. நம்மளுக்கு இந்த மாதிரி இட்லி மிஞ்சி இருந்தால் இந்த மாதிரி வடைகளை செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். நல்லா பொறு பொறுன்னு இருக்குது, சாஃப்டாக இருக்குது. இது செஞ்சு பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.